ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு ஒரு வாய்ஸ் இருந்துச்சு. அந்த வாய்ஸ் இன்னைக்கு இனிமேல் நம்ம கேட்க முடியாது. ஸோ நம்மளோட பாசத்துக்கு உரிய பாசம் மிகுந்த இயக்குனர் பாரதி ராஜா ஐயா அவங்க இன்றைக்கி வந்து இறந்துருப்பாங்களாட்டிருக்குங்க. நான் இப்போ தான் போயிட்டு இப்போ தான் நியூஸ் பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் அவங்க ரீசெண்டாக தான் அவங்க மனோஜ் அண்ணா இறந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஐயா இறந்துருக்காங்க. ஸோ ஆழ்ந்த இரங்கலை நம்ம கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனல் மூலயமா. அவங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ நான் 2 நாளாக பார்க்கல. ரிவ்யூ வச்சு தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம பாரதி அக்கா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ நிச்சயதார்த்தம் ஒரு வழியாக நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கைஸ்? மாசமாக இருக்கான்னு சொல்லி பாரதி வந்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பா இல்லையா? அது என்னாச்சு ஏதாச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே வீட்டை தான் காமிக்கிறாங்க. வீட்டில் வந்து பத்திரிக்கை அடிச்சிற மாதிரி இன்விடேஷன் அடிக்கிறாங்க. அந்த இன்விடேஷனை யாரை? பாரதியை விட்டு படிக்க சொல்கிறாங்க. மூதேவின்னு படிக்கிறாங்க. இந்த மூதேவியை விட்டு அந்த மூதேவியை படிக்க வைக்கிறாங்க. அந்த மூதேவி இவளை மித்ராவை வந்து மூதேவி அப்படின்னு சொல்லி படிக்கிறாப்புல. ஸ்ரீதேவி அப்படின்றதுக்கு வேற மூதேவி அப்படின்னு சொல்லிட்டா. உடனே இங்கிட்ட மீனா, அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா, அந்த குழந்தைங்க, அந்த பாட்டி, தவக்கலை எல்லாம் சிரிக்கிறாங்க. இங்கிட்டெல்லாம் டென்ஷன் ஆகிற பாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் பாட்டி, நந்தினி, மித்ரா, அதுக்கப்புறம் சுதாகர், பவானி, இவங்க எல்லாம் டென்ஷனாகி நிற்கிறாங்க. பவானியோட புருஷன், சரிங்களா? இவங்கெல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. பத்திரிக்கை கூட ஒழுங்கா நீ படிக்க மாட்டியா? அது என்ன மூதேவிங்கிற, ஸ்ரீதேவின்னு படி அப்படின்னு சொல்லி பாரதியை மிரட்டுறாங்க. ஐயோ, நான் தெரியாமல் படிச்சிட்டேன். ராசாத்தி, நீ தெரியாமையா படித்த? நீ தெரிஞ்சே தானே படித்த, சரியா? அதுக்கப்புறம் அங்கே ஒரு சீன் நடக்குது. அந்த இவளை மூதேவி அப்படிங்கிறா. ஆனால் இந்த அம்மா மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் வாயை திறந்து உண்மையே சொல்லாதம்மா. நீங்கள் என்ன மேடம், மூதேவியா ஸ்ரீதேவியா? மிஸ்ஸஸ் பாரதி ஆதி அவர்களே, நீங்கள் பாரதியா மூதேவியா? சரி, ஓகே டன். அடுத்த ப்ரிவ்யூ என்ன வருதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ப்ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் 1, மேட்ச் 2, மேட்ச் 3. இப்போ வந்து அடுத்த கதை களத்தில் ஆரம்பமாகும் பரபரப்பான அடுத்த கதை கட்டத்தில் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரிவ்யூ வந்துச்சு. என்ன ப்ரிவ்யூ அப்படின்னா, பத்திரிக்கை ஐயரை வச்சு பத்திரிக்கை எழுதுகிறாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த குழந்தைங்க வந்து அந்த பத்திரிக்கை அடித்தோடனே அந்த அம்மா ரூமில் போய் ஃபீல் பண்ணுது ஃபோட்டோவை வச்சு. உங்களை வந்து நான் பிரிஞ்சிருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அதாவது பாரதியை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, வடிவேலு சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு. அதே மாதிரி இந்த பாரதி வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, வெளியில் வந்து அப்படியே ஃபோர்ஸாக ஃபேஸை வச்சு பேசுகிறதும், ஃபோர்ஸாக டைலாக் பேசுகிறதுலாம் மண்ணாங்குட்டி. ஆனால் உள்ளே போய் மனசுக்குள்ளே அந்த அம்மா வந்து வீக்கு, சரியா? வெளிப்படையாக அந்த அம்மா ஸ்ட்ராங்கு, உள்ளே வீக்கு. அதுதான் உண்மை, சரியா? உள்ளே போய் ஃபோட்டோவை வச்சு அழுதுகிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி ஆதி, நான் உங்களை பிரிஞ்சிருவேணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறத இந்த தமிழும் ஆதியும் பார்த்துட்டு, அந்த பத்திரிக்கை வந்து சாமி ரூமில் வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. மித்ராவுக்கும் ஆதிக்கு நடக்க போகிற கல்யாண பத்திரிக்கையை வந்து சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது. அந்த பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வந்து இந்த சின்ன பையன் என்ன செய்கிறான்னா எரிக்கிறான். அந்த எரிக்கிறத வந்து யார் பார்க்குறா? பாரதி பார்த்து வந்து இப்படிலாம் எரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அணைக்க ட்ரை பண்ணும்போது மித்ரா பார்த்துட்றான். மித்ரா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய கல்யாண பத்திரிக்கையை நீ எரிப்பேன்னு சொல்லி அங்கே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் தன் பக்கம் பார்க்குற மாதிரி விசுவலைஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாப்புல மித்ரா. பாரதி மேலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரி, இவ தான் என் கல்யாண பத்திரிக்கை எரிச்சா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையில லண்டன் பாட்டி டென்ஷன் ஆகி, நீ தான் இதை செஞ்சியா பாரதி? என்னால் நம்பவே முடியல, உண்மையை சொல்லு, எதுக்காக பாரதி மித்ரா பத்திரிக்கையை நீ எரிச்ச அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கையில் ஆதி வந்து ஆதிங்கிறேன் பாரதி வந்து அப்படியே பேசுகிறாப்புல ஃப்ளோவில். நான் தான் சொல்லலையா, இந்த அம்மா வந்து வெளியில் ஸ்ட்ராங்கு, உள்ள வீக்கு. வெளியில் இந்த அம்மா அப்படியே ஆக்ரோஷத்தோட இந்த என்னது
ஆதிக்கு மித்ரா சரியான ஜோடி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த அம்மா உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. அதுதான் உண்மை. உண்மைங்களா? எப்படி இருந்தாலும் பாரதி வந்து எப்படி கண்டிப்பாக இந்த லண்டன் பார்ட்டி வந்து கண்டிப்பாக கொஸ்டின் அரைஸ் பண்ணாமல் இருக்காது. எதை வச்சு என் பேத்தியை வந்து நீ ஆதிக்கு சரியான பொண்ணு ஒய்ஃபு பேர் இல்லை அப்படின்னு சொல்கிற, சரியான பொருத்தம் இல்லைன்னு எப்படி நீ சொல்கிற, காரணம் சொல்லுன்னு கண்டிப்பாக லண்டன் பார்ட்டி கேட்காம இருக்காது. சரியா? அப்போ இந்த அம்மா வந்து என்ன காரணத்தை சொல்ல போகுது நம்ம ரிவ்யூவில் பார்த்தா தான் தெரியும். இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அம்மா என்ன வாயை திறந்து சொல்ல போகுதா, என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் வந்து சனிக்கிழமை தான் வரும்னு நினைக்கிறேன். சரிங்க, இது வந்து சனிக்கிழமை நடக்கக்கூடிய ஒரு ப்ரிவ்யூ மாதிரி தான் எனக்கு தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சனிக்கிழமை வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் வந்து சீக்கிரம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவளும் வாயை திறந்து உண்மையை சொல்ல போகிறது கிடையாது, அவனும் வாயை திறந்து உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. இடையில இந்த முட்டி மோதிக்கிட்டு சொத்துக்கு அடி ஓட்டு சண்டை ஓட்டு சாவுதுக. யாருன்னா இந்த மித்ரா, சுதாகர், பவானியோட புருஷன், இந்த 4. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த துறை என்ன ஆனானே தெரியல. அந்த துறையை காப்பாற்றின சாமியார் யாருன்னு தெரியல. இந்த பவானி உள்ள ரூமில் கட்டி போட்டிருக்கிற அந்த பொம்பளை யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆதி கழுத்தில் செயின் இல்லை. வாசுவை சீரியலில் காமிக்கலை. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மனோ எங்கே போனான்னு தெரியல. விக்கி எங்கே போனான்னு தெரியல. மனோவோட பொண்டாட்டி என்ன ஆனான்னு தெரியல. ஸோ இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராபேக், நிறைய குறைகள் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, அதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோவே பத்தாது, ரொம்ப லென்த்தாக வீடியோ போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து எங்கள் வீடியோவை என் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அதனால் நம்ம இனி வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, டன். இதயம் சீரியல் இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவ்யூ பார்த்தேன், கார்த்திகை தீபம். கார்த்தி வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வந்து மணமேடையில் உட்கார போகுது. இதாங்க கார்த்திகை தீபத்தை வந்து எனக்கு ரிவ்யூ பண்ண இஷ்டம் இல்லை. ஐம் சாரி. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு கார்த்திகை தீபம் சீரியல் பிடிக்கலை. சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல், வீரா சீரியல். ரியலில் வந்து சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ சீரியல்லே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பெண்ணாக மாறிட்டாங்களாமா நம்ம வீரா. சரிங்களா? யாரோ இந்த ட்ரிங்க்ஸு அந்த என்ன சொல்லுவீங்க, கள்ளச்சாராயம், அந்த இதை வந்து செய்கிறத வந்து ஒரு லேடி வந்து பண்ணுறாப்பிலையாமா. அந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சன் மியூசிக்லேருந்து வந்து அதுக்கப்புறம் நிறையா சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இதில் வந்து வில்லியாக நடிச்சிருக்காங்க. மறுபடியும் அகைன் வந்து என்னடா இந்த வீரா சீரியலில் இன்னும் வில்லன் ஒருத்தன் இருந்தான், இப்போ வில்லி ஒருத்தி வந்துட்டான். சரிங்களா? வில்லன் ஒருத்தர் இருந்தால் இப்போ வில்லி ஒருத்தியும் வந்தாச்சு. உடனே வந்து வீரா வந்து போராட்டம்லாம் பண்ணுறாங்க. போலீஸு, ஏன்னா இந்த அம்மா தான் கலெக்டர் ஆச்சே, அதனால் அதிரடியாக ஆக்ஷனில் இறங்குறாங்க. உடனே அடித்து எல்லாம் துவம்சம் பண்ணுறாங்க. கலவரம் நடக்குது. உடனே வந்து வீராவுக்கு வந்து ஏதோ கம்பியில் போய் இடிச்சிருவாளாட்டிருக்குது. உடனே மாறன் வந்து காப்பாற்றுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த லேடியை வந்து கைது பண்ணுறாங்க. உடனே வெடிக்கும் பூகம்பம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ட்விஸ்ட்டை போடுறாங்க வீரா சீரியலில். ஸோ வீரா சீரியல் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. வாரிசு சீரியல் நான் ப்ரிவ்யூ பார்க்கல. அது என்ன, எனக்கு மேபி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பேர் என்னன்னு தெரியல. அந்த ஓகே தெரிலனா விட்டுறலாம். ஏன்னா ரொம்ப கொலவளன்னு பேசணும்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் வாரிசு சீரியல் நான் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நம்ம 2 ப்ரிவ்யூ சேர்த்து வச்சு நம்ம வாரிசு சீரியல் பேசிடலாம். சரிங்களா? அப்புறம் வேறு என்ன சீரியல், சந்தியா ராகம் என்னாச்சுன்னு தெரியல, என்ன உண்மை ஏது அப்படிங்கிறது தெரியல. ஸோ மொத்தத்தில் எல்லா சீரியலும் திருமாங்கல்யமும் கல்யாணத்தை நோக்கி தான் ஏதோ பயணம் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இதயம் சீரியலும் கல்யாணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து வாகை சூடவாவும் கல்யாணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் வேறு என்ன சீரியல் கல்யாணத்தை நோக்கி போகுதுன்னு, கார்த்திகை தீபமும் கல்யாணத்தை நோக்கி தான் போகுது. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். நான் வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் இப்போ இடையில ஒவ்வொரு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கிறேன், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இல்லை முடிஞ்சால் அடுத்த நாள் சரிங்களா ரிவ்யூ பார்க்கலாம். பாய். தேங்க்யூ கைஸ். பாய்.